சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். ஓகேவா? தவறான விடை அளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார். 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில், அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 3 மார்க். ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் எத்தனை பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ அது கரெக்ட் ஆன்சர்ன்னு எதுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு மதிப்பெண் 3ன்னு தெரியும். ஓகேவா? அப்போ நான் கரெக்ட் ஆன்சரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு ஒரு 3 மார்க். அப்போது மொத்தம் இப்போ ஒரு 5 கொஷின் அவர் கரெக்டாக போட்டார்னா அவருக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 15 மார்க். அப்போ மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கிதா? அப்போ 3xன்னு வரும். கரெக்டாக? ஓகே. தவறான விடையளிச்சார்னா ஒரு மதிப்பெண் இழக்கிறார். ஓகேவா? அப்போ தவறான கொஷின் எனக்கு எத்தனைன்னு கொடுக்கல. அதனால் அது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் அத்தனை அதுக்கு 1 மார்க்கு தான் இழக்கிறாருன்னா இப்போ மைனஸ் வரும். எத்தனை கொஷின்னா இப்போ 2 கொஷின் தப்பாக போட்டோன்னா 2 × 1ன்னு போடுவோமா? அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × y ஒய்ன்னு வரும். ஓகேவா? இது மொத்தம் சேர்த்து மார்க் அவருக்கு எவ்வளோ இருந்திருக்குன்னா 160. அதனால் அது 160க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்த வினாக்கள் 80 தான். அப்போது தப்பாக போட்டது கரெக்டாக போட்டது ரெண்டும் சேர்த்து 80. மொத்தம் 80 தான் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்க? இந்த ஒய் தான் கேட்குறாங்க. தவறான விடையளித்த வினாக்கள் எத்தனை? ஒய் தான் கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஒய் தான் கேட்குறாங்கன்றனால இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். எக்ஸ் எவ்வளோ வரும்? அப்போ 80 - ஒய்ன்னு வருமா? இந்த 80 - ஒய்யை இதில் போட்டுடலாம். அப்போ என்னாகும்? எக்ஸுக்கு பதிலாக 80 - ஒய் போட்டுடலாம். போட்டிங்கன்னா என்னாகும்? சிம்பிளை பண்ணுங்கள். 3 8 240 - 3y - y which is equal to 160. அப்போ 240 - 4y which is equal to 160. இப்போ இந்த 160 இந்த சைடு வந்துடுமா? 240 - 160 is equal to 4y. அப்போது எனக்கு y வேணும். ஓகேவா? 4y is equal to இந்த இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 18 வரும். ஓகேவா? 240ல் 160 போச்சுன்னா அப்போ y வேணும்னா 80 / 4 that is 20. ஓகேவா? ஆன்சரை பார்த்தீங்கன்னா 20 தான் சம்மோட ஆன்சர். ஒரு எண்ணின் 60%லிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் நான் அப்படியே எழுத போகிறேன். ஒரு எண்ணோட 60%. அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எண்ணோட 60%. அப்போ 60% ஆஃப் அந்த எண் என்ன? எக்ஸு. அதுலேருந்து 60 கழிக்கணுமா? 60 கழிச்சா 60 கிடைக்குமா? அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? அந்த எண் அதாவது எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 60/100 × எக்ஸு. இந்த 60 இந்த சைடு வந்துச்சுன்னா 60 + 60ன்னு ஆகும். அதாவது 120. இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 × 100 / 16 வருமா? 60 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 200ன்னு வரும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 200. ஓகேவா? 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000 கொடுத்துருக்காங்க. அதாவது 10,000தோட 25%. ஓகேவா? அப்போது 25% ஆஃப் 10,000 அதோட 15%. அப்போ 15/100. ஓகேவா? ஸோ இந்த 20 இந்த 20லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 25 × 15. ஓகேவா? 5 5 25, 2 5 10, 12, 25. ஆட் பண்ணுங்கள். 375 வருது. அப்போ சம்மோட ஆன்சர் 375. Population in town has increased from 20,000 to 25,000 in a year. Find the percentage increase in population கொடுத்துருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து ஒரு ஆண்டில் 20,000லேருந்து 25,000 அதிகரித்துள்ளதெனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போயுமே எதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ? இப்போது ஒரு வேளை லாபம்னா லாபம் பர்சன்டேஜ் போடுவோம், நஷ்டம்னா நஷ்ட பர்சன்டேஜ் போடுவோம், குறைவுனா குறைவு போடுவோம். இப்போ இன்க்ரீஸ் என்ன கேட்குறாங்களோ அதை பார்க்கணும். இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ மேலே இன்க்ரீஸ் வரும். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரிஜினல் வேல்யூ தான் கீழே வரும். ஓகேவா? ஒரிஜினல் வேல்யூ கீழே வரும். பர்சன்டேஜ்னால × 100 வரும். இப்போது இன்க்ரீஸ் பார்க்கணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 20லேருந்து 25னா எவ்வளோ ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போ அந்த 5,000 மேலே வரணும். ஒரிஜினல் வேல்யூனா எதுலேருந்து மாறுச்சு? 20லேருந்து தான் மாறுச்சு. அப்போ அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20,000. அதை தான் கீழே போடணும். பர்சன்டேஜ்னு கேட்டனால × 100 போடுறோம். இந்த 30 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைம், இது 5 டைம். அப்போ 5 5 25% தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? பாருங்கள். இஃப் 3 candidates A, B and C in a school election got 153, 245 and 102 votes respectively. Find the percentage of votes got by the winner. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி வந்து ஏவோட
வாக்கு பார்த்தீங்கன்னா 153, பியோடது 245, அப்புறம் சியோடது 102. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் யார் வெற்றி பெற்றிருப்பாங்க? அதிக ஓட்டு வாங்கினவங்க தானே வெற்றி பெற்றிருப்பாங்க. இப்போ இந்த 3ல் எது அதிகமாக இருக்குது? 245. அது யார்? பி. ஸோ பி தான் வந்து வெற்றி பெற்றிருப்பார். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து அவங்களோட சதவீதம் கேட்டாவே நம்மளுக்கு டோட்டல் வேணும். ஸோ முதல்ல டோட்டல் கண்டுபிடிச்சிக்கலாமா? டோட்டல் ஓட்டு மொத்தம் எத்தனை? 153, 245, 102. ஆட் பண்ணுங்கள். 0, 1 போட்டிங்கன்னா திரும்ப 0, 1, 500ன்னு வருது. இப்போது பி தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு? 245. அதுதான் போடுறோம். மொத்தத்தில் அவளை எத்தனை இதுக்கு அவர் 245 வாங்கியிருக்காரு? 500க்கு அவர் 245 வாங்கியிருக்காரு. ஸோ பர்சன்டேஜ் கேட்டதுனால இன்டூ 100 போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த 20 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ் 20, 45ல் 9 டைம். அப்போ 49%. ஓகேவா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 49%. percentage of 250 liter is same as a dash percentage of 150 liter. அதாவது 12% ஆஃப் 250 லிட்டருக்கு 12% கண்டுபிடிக்கிறாங்க சொல்கிறாங்க. அது சேமாக இருக்குமா? எதுக்கு? அதுதான் உங்களுக்கு கேட்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜாக 150 லிட்டர் 150 லிட்டரில் எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போது இந்த 150 மல்டிபிகேஷன் வந்து டிவைடில் வந்துடும். அப்போ 12 × 250 டிவைடட் பை 150. ஓகேவா? இந்த 0 கேன்சல் ஆயிரும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5, இது 3ன்னு வரும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 4ன்னு வரும். அப்போ 4 5s 20. ஓகேவா? 20ன்னு வரும். ஸோ 20% சம்மோட ஆன்சர். சிஎஸ்எம் பார்த்துருக்கோம். There are 560 students in school. Out of 560 students, 320 boys. Find the percentage of girlsனு சொல்லியிருக்காங்க. மொத்தம் மாணவர்கள் 560 பேர் இருக்காங்க. அதில் 320 பேர் பாய்ஸ்னால் கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல கேர்ள்ஸ் எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் கொடுத்துருக்காங்களா? டோட்டல் வந்து 560. அதில் பாய்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கேர்ள்ஸ் கிடச்சிருவாங்க. ஸோ இதை கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 0, 4, 214 வரும். கேர்ள்ஸ் எனக்கு இப்போ கிடச்சிச்சு. அவங்க கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் எப்படி போடுவோம்? டோட்டல் கீழே வரும். டோட்டல் எவ்வளோ? 560. அதில் கேர்ள்ஸ் எத்தனை பேர்? 240. அவங்க பர்சன்டேஜ் கேட்கறனால இன்டூ 100. இது போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளே போட்டிங்கன்னா இது 12, இது 28, இது 6, இது 14 வரும். இது 3, இது 7. இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 300/7 வருது. ஸோ டிவைட் பண்ணலாம். 300 7 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 4 7s 28, 20ன்னு வரும். அப்போ 2 டைம் வருமா? 2 7s 14, திரும்ப 6, 6ல் வராது, பாயிண்ட் வச்சிடும். 60ல் பார்த்தீங்கன்னா 8 7s 56, இப்போ 4ன்னு வரும். 4ல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வரும்? 0 சேர்த்துட்டிங்கன்னா 5 டைம்ஸ் வருமா? ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இங்கே இடம்ல, ஆனால் இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். 42 சம்திங்கில் இதுதான் வந்திருக்கு ஆன்சர். 42.86%. ஓகேவா? டிவிசிஎஸ்எம் பார்த்துட்ருக்கோம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் 10 hours இன் ஏ டேன்னு கேட்டிருக்காங்க. 10 மணி நேரம் என்பது ஒரு நாளில் எத்தனை சதவீதம்? ஒரு நாள்னால் நம்மளுக்கு தெரியும் 24 மணி நேரம். கரெக்டாக? அப்போ எப்போயுமே டோட்டல் கீழே போடுவோமா? 24. அதில் 10 hours தான் கேட்குறாங்க. ஓகே, பர்சன்டேஜ் கேட்டதுனால நம்ம இன்டூ 100 போடுறோம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5, இது 12ன்னு வரும். ஸோ இப்போ இதில் இப்போ ஆன்சர் பண்ணிங்கன்னா இது 50, இது 6ன்னு வரும். இது 25, இது 3ன்னு வரும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 125/3ன்னு வந்திருக்கு. ஓகே, இது டிவைட் பண்ணி போடலாமா? 125 3 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 3s 12. 5ல் வந்து பார்த்திங்கன்னா 1 டைமா? அப்போது 3, ரிமைண்டர் 2ன்னு வருது. அப்போ 41, ரிமைண்டர் 2, இது 3ன்னு வரும். அப்போ 41 2/3%. இதுதான் சம்மோட ஆன்சர். சிஎஸ்எம் பார்த்துட்ருக்கோம். த இன்கம் ஆஃப் எ பர்சன் இன்க்ரீஸ்டு பை 10% அண்ட் டிக்ரீஸ்டு பை 10% அண்ட் வாட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்கம்னு கேட்டிருக்காங்க. ஒரு நபரினோட வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைப்படையில் அவரோட வருமானம் கேட்டிருக்காங்க. இதை வந்து நார்மலாக போடுறத நம்ம ஷார்ட்கட் போடலாம். இந்த ஃபார்மில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் என்ன ஃபார்ம்லனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy/100. ஓகேவா? இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எப்பயுமே இன்க்ரீஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணணும். டிக்ரீஸ்ன்னு வந்துச்சுன்னா மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸ் வந்து நம்ம இது 10% இன்க்ரீஸ்ன்னு இருக்கோ அதை ப்ளஸ் 10ன்னு எடுத்துக்கலாம். அந்த ஒய் வந்து 10% தான் அதுவும், ஆனால் குறைக்கப்படுகிறதுனால மைனஸ் எடுத்துக்கிறோம். அப்போ -10ன்னு வரும். ஸோ எக்ஸ் என்ன எடுத்தோம்? +10,
ஒய் என்ன எடுத்தால் -10 டிவைடட் பை 100ன்னு வரும். ஓகேவா? இந்த +10 -10 கேன்சல் ஆயிரும். இந்த 0 கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1ன்னு ஆன்சர் வருது. இப்போது நீங்கள் பார்க்கணும், மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா குறைக்கிறது தான் எடுத்து சூஸ் பண்ணணும். ஒருவேளை இங்கே +1 வந்துருச்சுன்னா 1% அதிகரிக்கிறதுன்னு நீங்கள் போடணும். இங்கே மைனஸ் வந்ததுனால 1% குறைகிறதுன்னு தான் நீங்கள் ஆன்சர் போடணும். ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1% குறைகிறது. ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்கள் இதில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58% பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு லீடர்ஷிப் எலெக்ஷனாக அதை 2 பேருக்கு நடுதான் நடக்குது, ஏ அண்ட் பி. அப்போ வந்து ஏ வந்து நான் எவ்வளோ ஓட்டில் வின் பண்ணுறேன்னா 192. ஓகேவா? அப்புறம் ஏவோட எவ்வளோ ஓட்டு பெற்றிருக்காருன்ற பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்கள டோட்டல் ஓட் கேட்குறாங்க. ஸோ கிவன் டேட்டாவை அப்படியே வரிசை எழுதிக்கலாம். மொத்தம் இதில் மொத்த ஓட்டு இருக்குது இல்லைங்களா, அதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸுன்றது என்னென்னா டோட்டல் ஓட்டு. ஓகேவா? டோட்டல் ஓட்டுனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து ஏ ப்ளஸ் பி. ஓகே, இதுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேட்டாவாக. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வின் பண்ணியிருக்காரு 192 ஓட்டில். அப்போ அது எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா 192. அதாவது அவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 192ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஏ என்னென்னா மொத்த ஓட்டு எவ்வளோ எடுத்திருக்கோம், எக்ஸ், அதில் 58%. அப்போது 58% ஆஃப் பர்சன்டேஜ்னால் டிவைடட் பை 100 போடுவோமா, அதில் எதில் டோட்டல் ஓட்டில். அப்போ எக்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ். இந்த 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் ஓட்டு எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 3 டேட்டாவிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், என்னாகும்? இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 192 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி தான் டோட்டல் ஓட்டு, அது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 2n கிடைக்குமா? 2a எவ்வளோ கிடச்சிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 192. ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணுன்றதுனால இந்த ஏவோ எக்ஸ் ரிலேட்டடாக ஒன்று கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 58/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 192. ஓகேவா? இது இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 116 ஆகிடும். இந்த 100 எல்சி எடுக்கிறேன். அப்போ 100x ப்ளஸ் 19,200ன்னு வரும். இப்போது இந்த 100 இந்த சைடு வந்துச்சுன்னா 16xன்னு ஆகிடும். 16x நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 19,200. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்போ 19,200 நீங்கள் 16ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் வரும்? 1 டைமாக 32ல் 2 டைம். அப்போது 0 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 1200ன்னு வருது. அப்போ டோட்டல் ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200. ஓகேவா? பாருங்கள், இஃப் எக்ஸ்% ஆஃப் 600 இஸ் 450 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 600ஓட எக்ஸ்%. என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ்னா அதை டிவைடட் பை 100 போடுவோமா? எதோட எக்ஸ்%? 600ஓட எக்ஸ்% வந்து எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்கன்னா 450க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் தான். அப்போது இங்கே பாருங்கள், இந்த 20 கேன்சல் ஆயிரும். எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ அந்த 6 டிவைடில் வந்துடும். 450 டிவைட் பை 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 6 42, 30ல் 5 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 75. ஓகேவா? இஸ் டிக்ரீஸ்டு பை 25%, இட் பிகம்ஸ் 120, ஃபைண்ட் த நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணின் மதிப்பை வந்து நம்ம 25% குறைச்சோம்னா 120 கிடைக்கிறதுனா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எண், ஓகேவா, அந்த எண்ணில் 25% அதே எண் தான் 25%. அந்த எண்ணை குறைச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? குறைக்கிறோன்னா கழிக்கிறோன்னு அர்த்தம். டிக்ரீஸ் பண்ணுறோன்னா குறைக்கிறோம். அது எவ்வளோ கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க? 120. ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க. இவங்களை இப்போ இந்த எண், அந்த எண்ணுன்னா எக்ஸ்ன்னு தான் நம்ம வச்சுக்கிட்டோம். அந்த எண் எக்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எல்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மைனஸ் 25 75/100ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 120. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 25 டேபிளில் இது 3 இது 4. ஓகேவா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த 4 மல்டிப்ளையில் போகணும். 120 × 4, இந்த 3 கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3, 4 3 12, 14 வரும். அப்போ 4 4 16, 4 4 60, 0 வரனால 160 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். காஸ்ட் ஆஃப் ட்ரெஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 2,100 to 2,520 % இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆடையோட விலை வந்து 2100லேருந்து 2520 ரூபா வந்து உயர்ந்திருக்குன்னா அதிகரிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சதவீதம் கேட்டாவே, இப்போ ஒரு வேளை லாப சதவீதம்னு கேட்டால் மேலே லாபம் வரும், நஷ்ட சதவீதம்னு கேட்டால் மேலே நஷ்டம் வரும், குறைவு சதவீதம்னு கேட்டால் மேலே குறைவு வரும். இப்போ இங்கே வந்து அதிகரிப்புன்னு கேட்டதுனால மேலே அதிகரிப்புன்னு வரும். ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ் மேலே வரும்.
அப்புறம் கீழே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரிஜினல் வேல்யூ எதுலேருந்து எதுவாக சேஞ்ச் ஆச்சு அந்த ஒரிஜினல் வேல்யூ தான் கீழே வரும். ஓகேவா? அப்புறம் பெர்சன்டேஜ்னு கேட்கறனால நம்ம இன்டூ 100 போடுவோம். இதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு மொத்தம் 2520 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை எவ்வளோன்றதை நம்ம எப்படி பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0 2 5ல் 1 போச்சுன்னா 420 கிடைக்குது. ஸோ மேலே இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 420 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரிஜினல் வேல்யூ எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு 2100லேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ அதுதான் கீழே வரும். எப்போயுமே எதுலேருந்து சேஞ்ச் ஆனுச்சோ அதுதான் போடணும் 2100. ஓகேவா? பெர்சன்டேஜ்னு கேட்டதுனால இன்டூ 100. இந்த 2 ஜீரோவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 21 டேபிள் கேன்சல் பண்ணி இது 1 டைம் இது 2 டைம் அப்போ 20ன்னு வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்டு இருக்கோம். இஃப் 16 2/3% ஆஃப் எ நம்பர் இஸ் 40 தென் த நம்பர் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்சன்டேஜில் வந்து அதாவது இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துருந்து அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றணும்னா டிவைடுன்னு போடுவோம். அதாவது இப்போ X% அது எப்படி பண்ணுவோம்னா X/100ன்னு போடுவோம். ஓகேவா? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது. அதை முதல்ல இம்ப்ராப்பராக மாத்திரம் 16 × 3 48 48 + 2 50/3% வந்திருக்கு. ஓகேவா? 15/3% ஆஃப் எ நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 50/3%ன்னு கொடுத்ததுனால நம்ம பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம் 100 ஆஃப் எந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அதோட ஆன்சரை கொடுத்துட்டாங்க 40ன்ட்டு. உங்களுக்கு என்னென்னா இந்த எக்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இதை 50 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். எனக்கு எக்ஸ் தான் வேணும். 3 2s are 6. இப்போ இது இந்த 6 இந்த சைடு வந்துடும் 40 × 6. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 6 24 240 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ரைட் 0.07% அஸ் ஏ ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பர்சன்டேஜ்னாவே என்ன பண்ணுவோம் அந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணால் டிவைட் பை 100ன்னு போடுவோம் ஃப்ராக்ஷன் மாற்றுறதுக்கு. அப்போ இந்த சம்மில் என்ன ஆகிடும் 0.07 டிவைட் பை 100ன்னு வரும். பட் இதில் இந்த இதை திரும்ப மாற்றுறதுக்கு இந்த மாதிரி டெசிமலில் வந்ததுன்னா டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத மாற்றுறதுக்கு எத்தனை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட்டுன்னு பார்க்கணும். நீங்கள் பாருங்கள் 1 2. அப்போது இதை மாற்றுறதுக்கு 7 டிவைட் பை 100 × 100 வரும். ஏன்னா இங்கே 1 2 அதனால் 2 0 போட்டுக்கிறோம். ஒருவேளை இன்னும் 3 இருந்தால் 3 போட்டிருப்போம். இங்கே 1 2 இருக்கிறனால 2 0 போட்டிருக்கோம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் கீழே 10,000 வரும். அப்போது 7/10,000 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? சரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன் அன் எக்ஸாமினேஷன் 35% ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாஸ்ட் அண்ட் 450 ஃபெயில்டு. ஹவு மெனி ஸ்டூடெண்ட் அப்பியர்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன்? ஒரு தேர்வில் உள்ள மொத்த மாணவர்களில் 35 பேர் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள், மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்களில் தேர்வு எழுதிய மாணவர்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் தெரியாது இல்லையா? அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஓகேவா? அப்போது டோட்டல் ஸ்டூடெண்ட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தெரியாது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 35% பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்துருக்கிறது ஃபெயிலோட இது டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 35% பாஸ்னால் ஃபெயில் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? பாஸுக்கு போன மீதி தானே ஃபெயிலாக இருப்பாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும் 65%. ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே ஃபெயில்டுன்னு கொடுத்ததுனால தான் நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா? ஒருவேளை பாஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக 35% ஈக்குவல்னு போட்டிருக்கலாம். பட் ஃபெயில்டுன்னு கொடுத்தனால ஃபெயில் பர்சன்டேஜ் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா மொத்தம் பாஸ் ஆனது 35%னால் கண்டிப்பாக ஃபெயில் ஆனது 65% தான் இருப்பாங்க. ஸோ 65% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்டில் 65% வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 455 கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போது 455 × 100 டிவைடட் பை 65. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைமு 3 டைம்னு வரும். இங்கே பண்ணிங்கன்னா 91 வருது. 13 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7 டைம்ஸ்னு வரும். அப்போது எக்ஸ் × 700னா 700 சம்மோட ஆன்சர். ஓகேவா? டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் 700. சம் பார்த்துட்ருக்கோம். என் ஃபேமிலி வென்ட் டு யோர் ஹோட்டல் அண்ட் ஸ்பெண்ட் 350 ஃபார் த ஃபுட் அண்ட் பெயிண்ட் 5% GST. கால்குலேட் தி CGST அண்ட் SGSTன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று 350 ரூபா செலவு செய்கிறாங்க. அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தினாங்கன்னா மத்திய மாநில சரக்கு சேவை வரியை கேட்குறாங்க. ஸோ முதல்ல ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5%. பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணுவோம் டிவைட் பை 100ன்னு போடுவோமா? 5% எவ்வளோக்கு 350க்கு. ஓகேவா? ஸோ இந்த 10 கேன்சல் ஆயிரும். 5 டேபிள் பண்ணிங்கன்னா இது 1 டைமு இது 2 டைமு. 35 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்புறம் என்ன வரும் 1 15 7ன்னு வரும். அப்புறம் 10 5 வரும். 17.5 ஜிஎஸ்டி கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா
டோட்டலாக ஜிஎஸ்டி இது வந்து பார்த்திங்கன்னா பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும். அப்போ இது டிவைடட் பை 2 போடணும். ஓகேவா? சிஜிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு இது 2ஆல் டிவைட் பண்ணி இதில் பாதி பாதி வரும். ஓகேவா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 2 16, 15ல் 7 டைம்ஸு, அப்புறம் 5 8.75. ஸோ இது சிஜிஎஸ்டிக்கு 8.75, எஸ்ஜிஎஸ்டிக்கு 8.75. ஓகேவா? தென் சம்மோட ஆன்சர். 50 students in a class. If 14% are absent on a particular day, find the number of students present in the class. 50 மாணவர்கள் உள்ளன ஒரு வகுப்பில். ஓகேவா? குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா 14% பேர் வருகை புரியவில்லைன்னா வருகை புரிந்த மாணவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்சன்ட் பர்சன்டேஜ் தான் கொடுத்தனால முதல்ல நம்ம ஆப்சன்ட் கண்டுபிடிச்சிப்போம். ஆப்சன்ட் இருந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 14%. ஓகேவா? எத்தனை பேரில் 50 பேருக்கு 14% வந்து ஆப்சண்ட்டு. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 50 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 2ன்னு வரும். 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 14ல் 7ன்னு வரும். இப்போ எனக்கு மொத்தம் ஆப்சண்ட் வந்து 7 பேர். 50ல் 7 பேர் ஆப்சண்ட். அவங்க என்ன கேட்குறாங்க? ப்ரெசண்ட் கேட்குறாங்க. அப்போது ப்ரெசண்ட் வேணும்னா 50ல் ஆப்சண்ட்டை மைனஸ் பண்ணிட்ட ப்ரெசண்ட் கிடச்சிருமா? 15ல் 7 போச்சுன்னா 43 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ராமு ஸ்கோர் 40 out of 50 marks in Tamil, 20 out of 25 marks in English, 30 out of 40 marks in Science and 68 out of 80 marks in Mathematics. In which subject is percentage mark is best? இப்போ எல்லாமே மார்க் ஈவனாக இல்லை. ஸோ நம்ம இப்போ கம்பேர் பண்ணோம்னா ஈவனாக மாற்றணும். அது இல்லாமல் அவங்களுமே வந்து எந்த பர்சன்டேஜ் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாத்தையுமே பர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கலாம். அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா 50க்கு 40 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 42s are 80. இங்கிலீஷில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25ல் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் வேணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 1 டைம், இது 4 டைமு. அப்போ இதுலேயுமே 80 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 40ல் 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100 பண்ணுவோம். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இது பண்ணிங்கன்னா 5, இது 2, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 15. 15 5 75 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 80க்கு 68 வாங்கியிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5, இது 4, திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 34, இது பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். திரும்ப 2 டேபிள் பண்ணி 17 வரும். இப்போ 17 × 5 35 3 185 வருதுங்க. ஸோ இதில் எதில் பெஸ்ட்டாக அவங்க வாங்கியிருக்காங்க? 85 தான் அதிகம். அப்போ மேக்ஸில் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சம்மோட ஆன்சர். வித்தியாசம் பார்த்துட்ருக்கோம். 25% ஆஃப் 25%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 25%னா என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ் ப்ராக்ஷனில் மாற்றும் போது 25/100ன்னு கேட்டிருக்கோம். இதோட 25%னா 25/100. ஓகேவா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 25 × 25 625. இங்கே மொத்தம் டோட்டலாக எத்தனை 0 வரும்? 40. அதாவது 10,000 வரும். கரெக்டாக 40 வரும். இப்போது இதை வந்து டெசிமலில் மாற்றினீங்கன்னா எத்தனை 0 இருக்கோ அத்தனை பாயிண்ட் தள்ளி வைப்போமா? 1 2 3 4. அப்போ 1 2 3 இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா வரும். 0.0625 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? 0.0625 பார்த்துட்ருக்கோம். 900 boys and 600 girls appeared in an examination of which 70% of the boys and 85% of the girls passed in the examination. Find the total percentage of students who did not pass ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 900 பாய்ஸ். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 900 பாய்ஸ். அதில் 70% பாய்ஸ் வந்து பாஸ். ஓகேவா? அப்போது பாய்ஸில் பாஸ் ஆனவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸில் பாஸ் ஆனது 70%. ஓகேவா? எத்தனை? 900 பாய்ஸில். இப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா 7 9s 63 613 வருது. ஓகே. கேர்ள்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 85%ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை கேர்ள்ஸில்? 600 கேர்ள்ஸில். ஓகே. இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 6 30 8 6 48 48 3 5 1 அதாவது 510ன்னு வருது. ஓகேவா? இப்போ டோட்டல் பாஸ் கிடச்சிருச்சு. ஓகே. டோட்டல் பாஸ் எவ்வளோ? இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். 630 + 510. ஓகே. என்ன வரும்? 1114 கிடச்சிச்சு. ஓகேவா? அப்போ ஃபெயில் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபெயில் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும்?
ஃபெயில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல்லேருந்து இதை கழிச்சிடலாம். மொத்தம் பாருங்கள், இது 900 600. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து 1500. ஓகேவா? டோட்டல் அவங்க டோட்டல் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? டோட்டல் எவ்வளோ? 1500. அப்போ ஃபெயில் வேணும். ஃபெயில்னால் இதுலேருந்து பாஸை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 6, இது 4ல் 1 போச்சுன்னா 316 வருது. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபெயில் பர்சன்டேஜ். ஃபைண்ட் த டோட்டல் டிட் நாட் ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஃபெயில் பர்சன்டேஜ். அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபெயிலில் முதல்ல போடுவோம். ஃபெயில் எத்தனை பேர்? 360. எத்தனை பேரில்? 1500ல் 360 மெம்பர்ஸ் ஃபெயில். பர்சன்டேஜ்னு கேட்டதுனால இன்ட்டு 100 போடுறோம். இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 15 டேபிளில் கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸ் வருமா? 2 15 30, 60ல் 4 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24%. இன்னும் சம்மோல் ஆன்சர். பார்த்துட்ருக்கோம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எ டேஸ் 10 ஹவர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஸோ டோட்டல்ன்ற போது இங்கே டே வரும். ஏன்னா ஒரு நாளில் தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் ஒன் டேக்கு வந்து நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம எப்போயுமே டோட்டல் தானே கீழே போடுவோம். 24 ஹவர்ஸில் 10 ஹவர்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ன்றனா நம்ம இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 2 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 12, இது 50. திரும்ப இது பண்ணிங்கன்னா 6, இது 25 வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 250 டிவைட் பை 6. ஓகேவா? பர்சன்டேஜ். அப்போ 250 டிவைட் பை 6னா டிவைட் பண்ணுங்கள். 250 6ஆல் 4 டைம்ஸ் வருமா? 4 6 24. அப்போ ரிமைனிங் 10ன்னு வரும். 10ல் ஒரு டைம் தான் வரும். அப்போ 6 போச்சுன்னா 4. பாயிண்ட் வைக்கிறோம். 40ல் எவ்வளோ வரும்? 6 6 36. திரும்ப 4 வரும். திரும்ப 40ல் 6 6 36. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 41.66% சம்மோட ஆன்சர். ஓகேவா?